திருவண்ணாமலை மீது இன்று மாலை ஏற்றப்படுகிறது கார்த்திகை மகாதீபம். மலையில் ஏற பக்தர்களுக்கு அனுமதி அளிக்காத சூழலில் 16,000 காவலர்கள் தீவிர கண்காணிப்பு. திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவின் முத்தாய்ப்பான வைபவம். அண்ணாமலையார் கோயிலில் அதிகாலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்டது. திருவண்ணாமலை மகா தீப தரிசனத்துக்காக லட்சக்கணக்கில் திரண்டு வரும் பக்தர்கள். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தப்பட்டுள்ளன. கார்த்திகை மகா தீபத்திற்காக தயாராகி வரும் திருவண்ணாமலை கனமழையையும் பொருட்படுத்தாமல் மலையடிவாரத்தில் கிரிவலம் செல்லும் பக்தர்கள். வாழும் ஈசனே உன் அருளை பெற வேண்டி பாடினேன். கருணை வடிவான ஜோதியே உன்னை காண கண் கோடி வேண்டுமே. மணலுருவாய் அமர்ந்தவனே அகிலமெல்லாம் காப்பவனே, மணலுருவாய் அமர்ந்தவனே அகிலமெல்லாம் காப்பவனே. புதிய தலைமுறையில் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் தீப திருவிழா சிறப்பு நேரலை. பிரபல ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் பங்கேற்பு. திருவிழா என்னப்பன் அல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்பன் அல்லவா பொன்னம்பலத்தவா. பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகா தீபத்தை காண தயாராகுங்கள். உலக அமைதிக்காக கன்னியாகுமரி மாவட்டம் வேளிமலை முருகன் கோயிலுக்கு காவடி எடுத்த தக்கலை காவல்துறையினர். பொதுப்பணித்துறை அலுவலகத்திலிருந்தும் காவடி எடுத்து புறப்பட்ட அதிகாரிகள். குற்றால அருவிகளில் வரலாறு காணாத அளவில் பெருக்கெடுக்கும் வெள்ளம். பேரருவி அருகே உள்ள பாலமும் கடைகளும் சேதமடைந்தன. தென்காசி மாவட்டம் முழுவதும் இடைவிடாது பொழிந்து வரும் கனமழை. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் இயல்பு வாழ்க்கை கடுமையான பாதிப்பு. தென்காசி மாவட்டத்தில் பொழிந்து வரும் கனமழையால் திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் பாய்ந்தோடும் வெள்ளம். கட்டளை குடியிருப்பு பகுதியில் குளங்கள் நிரம்பியதால் மூழ்கடிக்கப்பட்ட சாலைகள். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே சாலையில் பாய்ந்தோடிய வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட முதியவர். வெள்ளத்தில் தத்தளித்த முதியவரை காவல்துறையினர் காப்பாற்றினர். பேராசிரியர் கு ஞானசம்பந்தன், ஆன்மீக பேச்சாளர்கள் மணிகண்டன், சுமதி ஸ்ரீ ஆகியோரின் நேரடி வர்ணனையுடன் இன்று பிற்பகல் 3:30 மணி முதல் சிறப்பு நேரலை. மகா தீபத்தை காண தயாராகுங்கள்.